திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை குலவணிகபுரம் ரயில்வே கேட்டால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை ஒவ்வொரு தேர்தலிலும் எதிரொலிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலியாக மீண்டும் எழுந்துள்ள இந்த கோரிக்கையை வாக்கும் உறுதியும் பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியோடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ்7 தமிழை. நிற்கிறது வந்து இந்த குலவணிகபுரம் ரோடு ரயில்வே கேட்டு. இந்த ரயில்வே கேட்டு வந்து மக்கள் மத்தியில் இப்போ பரவலாகவே ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. என்னென்னா இங்கே வந்து மக்கள் கூடிடுச்சு, வண்டிகள் போகிறது வரது இருக்குது. இது மெயினான சாலை, புது பஸ் ஸ்டாண்டை இணைக்கக்கூடியது, அம்பை ரோடுக்கு போகிறது, பாலங்கோட்டை போகிறது. இது முக்கியமான ரயில்வே கேட்டாக இருக்கிறதுனால காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. பாலம் வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நானும் 30 வருஷமாக இதில் பாலம் வருதுன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்த பாடு இல்லை. எத்தனையோ அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இந்த வழியாக போகத்தான் செய்கிறாங்க. ஆனால் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இதுவரையில். இங்கே பாருங்கள், நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை இந்த ரயில் வருது இந்த இடத்துல. ஆனால் என்ன பண்ணுதுன்னா 20 தடவை இந்த கேட்டு அடைச்சி திறக்கு போக மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது சிட்டிக்குள்ளே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு. அதாவது என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இந்தியாவின் ஆக்ஸ்போ பாளையங்கோட்டைங்கிறது லேஸ்பட்டது இல்லை. லண்டன் மாதிரி அவ்வளவு ஸ்கூலு, அவ்வளவு காலேஜ். இங்கே பாருங்கள், ஆட்டோ வண்டி ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். அதனால் இனி வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, எல்லோரும் நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம்னு சொல்லுதாங்க. ஆனால் அப்படி செய்யணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாலத்தை எங்களுக்கு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி 15 திருப்பி கேட்டு அடைச்சிடறாங்க. காலையில் ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறதுக்கு மிக மிக கஷ்டமாக இருக்குது. இந்த மேம்பாலத்தை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எல்லா எம்பி எலெக்ஷனுமே வந்து வாக்குறுதி கொடுத்து கொஞ்ச நாள் மக்கள்கிட்ட கருத்துலாம் கேட்குறாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, அது வரமாட்டுக்கு. ஆனால் அதிவிரைவில் செஞ்சால் இந்த பாளையங்கோட்டை மக்களுக்கு மிக 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 சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஈவினிங் 5 மணிக்கும் சரி, காலையில் 8:30 மணிக்கும் சரி, கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கேட்டு தான் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இது வந்துட்டு எல்லா எலெக்ஷன்லேயுமே இது வந்துட்டு வாக்குறுதி வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் அதை செஞ்ச மாதிரி தெரியல. சரி, இதுக்கப்புறமும் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆம்புலன்ஸுக்கு போகிறதுக்கு தனியான வசதிகள் கிடையாது. ஆம்புலன்ஸு சுற்றி போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆம்புலன்ஸுக்காரனும் நின்று கஷ்டப்படுதாங்க. அது உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரம். இதுக்குன்னு தனியான சாலை வசதியும் கிடையாது. இல்லை பைக்கு, ஆட்டோ அந்த மாதிரி போகிறதுக்கு அண்டர் கிரவுண்டில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். பாலம் ஆரம்பித்தாங்க, வேலை ஆரம்பித்தாங்க, ஆனாலும் நடக்கலை. கேட்டால் ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. அவர் தடுத்தார், இவர் தடுத்தார், ஒரு சில அதிகாரிகள் தடுத்தாங்க. எம்பி, எம்எல்ஏ எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக இந்த பாலத்தை நிறுத்தி போட்டிருக்காங்க. வந்துடும் சொல்லி அடிக்கடி சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணி ஏதோ வேலை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வேலை நடக்கலை. 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த டிராஃபிக் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதே மாதிரி 40% கூடிடுச்சு. ஆனால் இன்னும் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இல்லை. மக்கள் கடுமையாக அவதிப்படுறாங்க. காரணம், ஸ்கூல் மட்டும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கிலோமீட்டரில் ஒரு 10,000 பிள்ளைகள் மேலே படிப்பாங்க. அதனால் கடுமையான பாதிப்புள்ளே இருக்காங்க மக்கள்.